உள்ள போயிருந்தா பெரியப்பா தனாவை பாத்திருப்பாரு. இந்நேரம் நம்ம நினைச்சு பார்க்காதது எல்லாம் நடந்திருக்கும். எனிவே உங்க எல்லாரோட முயற்சிக்கும் என்னோட பாராட்டுக்கள். ஒரு பிரின்சிபலா நான் இதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்ப தடுத்துட்டோம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இது தெரியத்தானே போகுது. முடிஞ்ச அளவுக்கு தெரியாம பாத்துக்க தான் நாங்க இருக்கோம்ல சார். இன்னும் கொஞ்ச நாள் அவருக்கு தெரியாம பாத்துக்கிட்டா போதும். அதுக்குள்ள தனா பெரிய பிளேயர் ஆயிடுவா. அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லி சமாளிச்சு அவரோட சம்மதத்தை வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். நீங்க பேசிட்டு இருங்க சார். நான் தனலட்சுமியை கூட்டிட்டு வரேன். மாமா சீனு நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரி நாங்க வரோம் சார். ஆனா கார்த்திக், இது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம். சின்ன தப்பு நடந்தாலும் அது நம்ம காலேஜ் தான் பாதிக்கும், பாத்துக்கோங்க. அப்படி எதுவும் நடக்காம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு சார். ஏய் தனா, என்னம்மாயா நீ மட்டும் வர? மத்தவங்களே எங்க? சொல்றேன் வா போலாம். என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? ஒரு ப்ராப்ளமும் இல்ல, எல்லாம் நல்ல விஷயம்தான். வா. பிரின்சிபல் வெயிட் பண்ண சொன்னாரு. அவரு வெளியில தான் இருக்காரு. அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், நீ பயப்படாம வா. வர. ஏய் உன்னோட பேட் இரு. இந்தா குடு. சார் உள்ள வெயிட் தானே பண்ண சொன்னீங்க? ஆமாமா, ஒரு சின்ன கன்ஃபியூஷன். பிரைஸ் கொடுக்க வர விஐபி இன்னும் வரல. அதனால அத நாளைக்கு தள்ளி வச்சுக்கலாம். நீ இப்ப கிளம்பலாமா? சரிங்க சார், அப்ப நாங்க கிளம்பட்டுமா? கிளம்புங்கம்மா. வா. அந்த பையனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன பார்த்து அப்படி பேசுவான்? ஏன் முன்னாடி நின்னு யாரும் இப்படி பேசினதே இல்ல. காலேஜா போயிடுச்சு. ஏன்னா அவனை நான் சும்மா விட்டுருக்கவே மாட்டேன். ஏங்க அதை விடுங்களேன். அந்த தம்பி ஏதோ தெரியாம பேசிருச்சு. ஏய், தெரியாமலா ஒன்னும் பேசல. நான் அவமானப்படுத்துறதுக்காக தான் அவன் அப்படி பேசினான். ஐயோ அப்படி எதுவும் இருக்காதுங்க. அந்த தம்பி உங்களை வேற யாரோன்னு நினைச்சு இப்படி பேசிட்டான்னு நினைக்கிறேன். அது எப்படி யாரோன்னு நினைச்சு கூட அவன் என்கிட்ட அப்படி பேசலாம்? என்னை பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? உங்களை பத்தி தெரியாததுனாலதான் அவன் அப்படி பேசிருப்பான். சரி இதோட விட்டுருங்களேன். என்னால விட முடியல ஜானகி, என்னால விட முடியல. எனக்கு என்னவோ என்ன கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தின மாதிரி தான் இருக்கு. சேச்சா அப்படிலாம் இருக்காதுங்க. அந்த பிரின்சிபலை பாத்தீங்கல்ல, அவரு ரொம்ப நல்லவரா தான் தெரியறாரு. அவரு நல்லவரா இருந்தா அந்த பையனை பிடிச்சு வாங்குன்னு வாங்க வேண்டியது தானே. அவரும் தானே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. சரி ரொம்ப யோசிக்காதீங்க. கோவத்துல யோசிச்சா அது தப்பா தான் போய் முடியும். உங்களை பத்தி அந்த தம்பி தப்பா புரிஞ்சு வச்சிருக்கு. உங்க நல்ல மனசை பத்தி எங்க எல்லாருக்கும் தெரியுங்க. இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்களேன். எப்படி விட முடியும் ஜானகி? எப்படி விட முடியும்? தனா மாயா படிக்கிற காலேஜ்ங்கிறதுனால நாங்க அமைதியா நின்னுகிட்டு இருந்தேன். இல்லனா என்ன நடந்திருக்கும்னு எனக்கே தெரியாது. நீங்க அமைதியா இருந்ததுதான் அங்க நல்லதா போச்சுங்க. ஏதாவது பிரச்சனை பண்ணிருந்தா அந்த விஷயம் காலேஜ் முழுக்க காட்டு தீயா பரவி அது நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு இடையூறா போயிருக்கும். அதனால மட்டும்தான் நான் அமைதியா இருந்தேன். இல்லனா நடக்கிறது வேறையா இருந்திருக்கும். இருக்கட்டும், இன்னைக்காவது ஒரு நாள் அவன் பண்ணது தப்புன்னு நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். ஜஸ்ட் மிஸ். பெரியப்பா மட்டும் உள்ள வந்திருந்தாரு, நம்ம 4 பேரும் இங்க நின்னுட்டு இருக்க மாட்டோம். நம்ம வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருப்போம்.
அதுல எத்தனை பேரு வீட்டுக்குள்ள போயிருப்பீங்கன்னு தெரியாது. ஆனா நான் போயிருக்க மாட்டேன். தட் வில் பி மை லாஸ்ட் டே. நல்ல வேலையா கார்த்திக் சார் வந்து அப்படி எதுவும் நடக்காம காப்பாத்திட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் அவர் தானே. என்ன லிஸ்ட்ல வச்சிருந்தா நாம ஏன் பிரின்சிபல் கிட்ட போயிருக்கணும்? அதுல ஆரம்பிச்சது தானே இதெல்லாம். என்ன சொல்றதுனா, அவர் எப்படி இதுக்கு காரணமா இருக்க முடியும்? பிரின்சிபல் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க பார்த்ததுனால தானே இப்படி நடந்துச்சு. அதை விட்டுட்டு கார்த்திக் சார் மேல பழிய போடுற? நான் பழி போடல, இது நடந்திருக்காதுன்னு தான் சொல்றேன். இத பாருமா, எனக்கு என்னமோ அவரை பார்த்தா அப்படி ஒன்றும் தப்பா தெரியல. ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு. தெரிஞ்சோ தெரியாமலோ நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க. இல்லனா இவ்ளோ நாள் சப்போர்ட் பண்ணவரு ஏன் லிஸ்ட்ல உன் பேரை தூக்குனாரு? சரி சரி, ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். எப்படி இருந்தாலும் தனா கோச்சுக்கு வாழ்நாள் கடன் பட்டிருக்கான்னு தான் சொல்லுவேன். ரொம்ப தேங்க்ஸ் கோச். சரியான நேரத்துல வந்து பெரிய பிரச்சனை வராம காப்பாத்திட்டீங்க. நீ என் பையன் மாதிரியே இருக்கப்பா. அவனும் இப்படித்தான் அப்பப்ப எல்லாரையும் காப்பாத்துவான். இதான் நடக்கும் தெரிஞ்சும் பார்த்துட்டு எப்படி சார் இருக்க முடியும்? ஆஹா இல்லப்பா, பார்த்துட்டு நிக்கிற பல பேரை நான் பார்த்துருக்கேன். எல்லா விதமான மனிதர்களும் இதுக்கு தானே சார் செய்வாங்க. பிரின்சிபல் என்ன கோச் சொன்னாரு? அவரு தனாவையும் அவளுக்காக போராடுற உங்க எல்லாரையும் புகழ்ந்து தள்ளிட்டார். சரிப்பா, தனா பேரு இப்ப லிஸ்ட்ல வந்துருச்சு தானே? எப்பவும் தனா பேர் லிஸ்ட்ல இருக்கும் சார். நான் அவளுக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்க தான் இந்த மாதிரி பண்ணேன். தனாவோட திறமை மேல எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இருக்கு. நடுவுல அவ கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. அதான் அது அவளுக்கு புரிய வைக்க தான் இந்த பனிஷ்மெண்ட். ஆனா இவ்வளவு நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. தனா, நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் முக்கியமா இருக்கலாம். அதுல எதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு நாம ஒரு ஆர்டர் வச்சு அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்தாதான் நம்ம கோல்ல நாம ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி ஆம்பிஷன் வச்சிருக்கிறவங்களுக்கு எப்பவுமே அதுதான் முதல் ப்ரியாரிட்டியில இருக்கணும். மற்றதெல்லாம் அது எதுவா இருந்தாலும் செகண்டரி தான். அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். கோச் இல்லைன்னா கூட விளையாடி ஜெயிக்கணும்னு உன்கிட்ட ஒரு வெறி இருந்துச்சுல்ல, அதுதான் லைஃப் லாங் இருக்கணும். உன்கிட்ட அது இருக்குன்றது எனக்கு சந்தோஷமா இருக்கு. தம்பி, அதுக்கு நாங்கெல்லாம் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். ஒரு விதத்துல தானா நீ கிஃப்டட் தான். உனக்காக சப்போர்ட் பண்ண எத்தனை பேர் இருக்காங்க. இனிமேலாவது கேம் வின் பண்றதுல மட்டும் முழு கவனத்தையும் வை. நாளையில இருந்து பிராக்டிஸ்க்கு வந்துட்ட. தேங்க்யூ கோச். கேமை தவிர வேற எதுலயும் ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆக கூடாது. எனக்கு கேமும் முக்கியம், நீங்களும் முக்கியம். தம்பி கையை கொடுங்க. ரொம்ப நன்றி தம்பி, உங்களுக்கு நல்ல மனசு. தேங்க்யூ. தேங்க்யூ கோச். ஓகே சரி, ஓகே. டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நாளைக்கு பார்ப்போம். பாய். வாங்க தம்பி. ஆயா வாங்கண்ணா. வாங்க போலாம்.
மாப்பிள்ளை பேர்ல ஒண்ணும் இல்லைன்னு நீங்க எப்படி டிசைட் பண்ணீங்க? இந்த வீட்டுக்கு சீனு ஒரு பில்லர் மாதிரி. இந்த வீட்டோட கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பார்த்து ஆடிட்டிங்க்கு அனுப்புறதே அவன்தான். சீனுங்கிற ஒரு வார்த்தை என் காதுல விழுந்தா மத்தது எதுவுமே என் காதுல விழாது. சீனுவை பத்தி அவங்க குறைச்சு பேசினதை கேட்டதும் எனக்கு தெரியாமலே நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். யோசிச்சு பார்த்தா எனக்கு எப்படி சீனுவை பத்தி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. டைரி எங்க வச்சேன்? இரு, தேடி பார்க்கலாம். டைரி எங்க போச்சுன்னு தெரியலையே. இங்க தானே வச்சிருந்தேன். ஐயோ, அதுல மாயாவை பத்தி எழுதின கவிதை எல்லாம் இருக்கே. யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடுமே. யார் எடுத்திருப்பாங்க? ஒருவேளை என்ன சீனு சடன் விசிட் கொடுக்குறேன்? ஏய், என்ன தேடுற சீனு? சீனு, உன்னதான் என்ன தேடுற? என் டைரி எங்க? உன் டைரிய உன் ரூம்ல தேடணும். அதை விட்டுட்டு இங்க வந்து தேடுற? அங்க காணோம். அதான் இங்க வந்து தேடிட்டு இருக்கேன். ஆ, ஆ, இது ரொம்ப அநியாயமா இருக்கே. அங்க காணோன்னு இங்க வந்து தேடுறேன்னு சொல்ற. எடுத்திருந்தா கொடுத்துடு மாயா. இது இன்னும் அநியாயமா இருக்கு. நீ எங்கேயோ தொலைச்சிட்டு என் மேல பழிய போடுற. விளையாடாத மாயா, அதை கொடுத்துடு ப்ளீஸ். விளையாடுறது நீ தான் சீனு, நான் இல்ல. அதுல என்ன நீ என்ன பத்தியா எழுதியிருக்க? நான் எடுத்து வச்சுக்க. ஏதோ நீ என்ன பத்தி வர்ணிச்சு எழுதி அத நான் எடுத்து வச்சு படிச்சுட்டு பத்திரமா எடுத்து வச்சிருக்கிற மாதிரி கேக்குற. நீ தான் எடுத்து வச்சிருக்க, எனக்கு தெரிஞ்சு போச்சு. கொடுத்துடு. என்ன சீனு, நான் ஏதோ சும்மா பேசினா நீ எம்எல்ஏ பழிய போடுற? நான் பழி எல்லாம் போடல. நீ தான் அதை எடுத்து வச்சிருக்கேன்னு தெரியுது. தயவு செஞ்சு கொடுத்துட. யாராவது எடுத்து படிச்சு பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். என்கிட்ட இல்ல. ஏய், அதுல உன்னை பத்தின கவிதையெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். வேற யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும். அப்படி வா வழிக்கு. என்ன பத்தி தானே அதுல எழுதியிருக்கேன். அப்படின்னா அது என்கிட்டயே பத்திரமா இருக்கட்டும். சீனு, என்ன சண்டை? ஒரே சத்தமா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லாததுக்கா இவ்ளோ சத்தம்? மறைக்காதீங்க சீனு, என்னன்னு சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. என் டைரி எடுத்து வச்சுட்டு தரமாட்டேன்னு சொல்றா. அடுத்தவங்க டைரி எடுக்கிற இன்டீசென்ட்டா இல்ல? அடுத்தவங்க பிரச்சனையில தலையிடுறது கூட இன்டீசென்ட் தான். இது அடுத்தவங்களோட பிரச்சனை இல்ல, என் புருஷனோட பிரச்சனை. அதுல நான் தலையிடாம வேற யார் தலையிடுவா? புருஷனா? நிச்சயதார்த்தம் தானே ஆயிருக்கு. கல்யாணம் ஆனாதானே புருஷன். கல்யாணம் தான் ஆக போதே. ஆனதும் வா, ஒத்துக்கிறேன். அது வரைக்கும் இதுல தலையிடாம ஒதுங்கி போ. இது மாமா பையன் அத்தை பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல எல்லாம் நீ தலையிடாத. யாரு நீ?
சீனுக்கு அத்தை பொண்ணா? பின்ன நீ ஏன் அத்தை பொண்ணு? போப்பா, போய் வேலை இருந்தா பாரு. இங்க பார், நீ யார்கிட்ட பேசுறன்னு கொஞ்சம் யோசிச்சு பேசு. அவங்க கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு யோசிக்கவே தேவையில்ல. கிளம்பு, எடுத்த காலி பண்ணு. சரி சரி சரி, நீங்க அதுக்காகலாம் சண்டை போட வேண்டாம். எனக்கு டைரி வேணாம், ஒண்ணு வேணாம். அந்த டைரியை நீயே வச்சுக்கோ. அவனே போயிட்டான், அப்புறம் உனக்கு என்ன இங்க வேலை? கிளம்புறியா? மாயா அந்த டைரிய எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. எதுக்காக சீனுவோட டைரிய அவ எடுத்துட்டு வந்து வச்சுக்கணும்? இவங்க 2 பேரை பத்தி என்னால ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியலையே. அந்த டைரியில ஏதோ மர்மம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என் கைக்கு வந்துட்டா இவங்க கதை என்னன்னு புரிஞ்சிரும். அந்த டைரி இல்லாம நாம இங்க இருந்து போக கூடாது. மாயாவோட பாஸ்போர்ட் உன்னதான் என்னால எதுவும் பண்ண முடியல. அட்லீஸ்ட் உன் பாஸ்போர்ட்டையாச்சு என் மனசு குளிர எரிச்சு பார்க்கலாம்ல. ஓ, வேர்ல்டு ஃபுல்லா டூர் வச்சிருக்கியா? ஆனா உன்னை இந்தியால இருந்து துரத்த முடியலையே. சூப்பர், உன்னை துரத்த வழி கிடைச்சிருச்சு மாயா. பாவம், இப்படி வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டியே. இப்ப பாரு என்ன நடக்க போகுதுன்னு. மாயா, பேக்குக்குள்ள என்ன பாக்குற? ஒண்ணும் இல்ல, ஒரு பொருள் வச்சிருந்தேன், அது இருக்கான்னு பாக்குறேன். அதுல இல்லாம வேற எங்க போகும்? அப்படி சொல்லாத, நம்ம வீட்ல வச்சிருந்தா அது இந்நேரம் சாரு கண்டுபிடிச்சு எடுத்திருப்பா. அதான் சேஃபா என் காலேஜ் பேக்ல வச்சிருந்தேன். அப்படி என்ன அதிசயமான பொருளை வச்சிருந்த? சாரு வந்து எடுக்க அதிசயமானதுதான்.
ஆமா, இங்க மாயாங்கிறது யாரு? நான் தான். வந்து ஜீப்ல ஏறுங்க. ஏன் நான் எதுக்கு ஜீப்ல ஏறணும்? ஜீப்ல ஏறுன்னு சொன்னா ஏறணும். காரணம் சொல்லாம ஜீப்ல ஏற முடியாது சார். என்னம்மா ரூல்ஸ் எல்லாம் பேசுற? ஜீப்ல ஏறுனா ஏறு. அதான் ஏன்னு கேக்குறேன். நான் என்ன தப்பு பண்ணேன்னு ஜீப்ல ஏற சொல்றீங்க? என்னம்மா கூட கூட பேசிக்கிட்டே இருக்க? சார் என்ன சார்? என்ன தப்பு பண்ணன்னு நல்லா யோசிச்சு பாரு, தெரியும். எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் செய்யலையே. என்ன சார், என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. ஸ்டேஷனுக்கு வர சொல்லி ஜீப்ல ஏற சொல்றாங்க சீனு. எதுக்கு சார் ஸ்டேஷனுக்குலாம் கூப்பிடுறீங்க? அதை இப்போ உங்ககிட்ட சொல்ல முடியாது. விசாரணைக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன். இல்ல சார், எதுக்கு கூப்பிடுறீங்க, ஏன் கூப்பிடுறீங்கன்னு தெரியாம எப்படி சார் வர முடியும்? எதுவா இருந்தாலும் நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க. இப்ப எதுவும் சொல்ல முடியாது. சரி நீங்க போங்க. பின்னாடி நாங்க பைக்ல ஸ்டேஷனுக்கு வரோம். இங்க பாருமா, நாங்க இங்க உங்க கூட விளையாடுறதுக்காக வரல. உன் இஷ்டத்துக்குலாம் வர முடியாது. ஜீப்ல தான் வரணும். நான் முதல்ல புடவை கட்டிக்கிட்டு உன் கூட தானே கோவிலுக்கு வந்தேன். சரி வா, இன்னைக்கும் கோயிலுக்கு போலாம். ம்.